அச்சத்திற்கு பயத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இந்த அச்சம் பயம் ஒருவரை இரண்டு விதங்களில் பாதிக்கலாம். ஒன்று உடல் அளவில் பாதிக்கலாம், அல்லது மனதளவில் பாதிக்கலாம். இப்போ உடல் அளவில் எப்படி பாதிப்புகள் வருகிறது, பயம் எப்படி ஏற்படுகிறது? ஒரு நோய் வந்துடுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அப்படியே என்ன செய்யுது, பதட்டம் ஆகிறது. இந்த நோய் சாவில் தான் போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிற போது அந்த உடல் என்ன செய்கிறது, தன்னுடைய நிலைப்பாடை இழந்து விடுகிறது, கட்டுப்பாடை இழந்து விடுகிறது. அச்சமும் பயமும் என்ன செய்கிறது, உடலில் நின்று விடுகிறது. அது கண்ணுடைய பார்வையாக இருக்கலாம், செவித்திறன் கேளாமல் இருக்கிறதா இருக்கலாம், இல்லை உடல் உள்ள பகுதிகள் ஏதாவது ஒன்று சோர்வடைந்து போவதால் இருக்கலாம். கை கால்கள் ஏதாவது வராத ஒரு நிலையை பார்க்கின்ற போது உடலில் இருக்கக்கூடிய இந்த நோய்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ அதை விட ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா, விளம்பரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பு. ஒரு சில இடங்களில் போர்டெலாம் வச்சு பார்த்துருப்பீங்க, நெஞ்சு வலியா நேராக வாங்க, உடனே வாங்க. என் அன்புக்குரியவர்கள், அதை பார்த்த உடனே நெஞ்சு வலிக்காத நெஞ்சு கூட என்ன செய்யும், வலிக்க ஆரம்பிக்கும். ஐயையோ வலிச்சிருமோ, காவேரி ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, வேறு ஆஸ்பத்திரிக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுகிறது. இல்லை அப்படின்னா டிவி அங்கங்கே பார்ப்போம், வயிறு வலிக்கா, எரிச்சல் இருக்குதா, அந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையா, உங்களுக்கு என்ன செய்யலாம், மூளை பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம், கல்லீரல் பிரச்சனையாக இருக்கலாம். அப்படின்னு அவங்க ஒவ்வொன்றா சொல்லும்போதே நம்ம ஒவ்வொன்றா யோசித்து பார்ப்போம். அங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா, ஆமாம் குறுக்கு வலிக்குது, அப்போ அந்த பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும்னா நிறையா யோசனைகள் வருகிறது. அப்படி என்று சொன்னால் விளம்பரங்கள் இன்று நம்முடைய செவிகளை வந்து அடைகிற போது அது உடல் அளவில் ஒரு பயத்தை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. என் உடம்புல அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு இன்று நம்மை நோயாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக மற்றவங்கள்ட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அவன் எப்படி இறந்தான் தெரியுங்களா, அவள் எப்படி செத்து போனா தெரியுங்களா அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லும்போதே அந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்க மாதிரி தெரியுது, நானும் ஒருவேளை அது மாதிரி இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால், ஒரு பயம் வந்தால், அவள் அப்படியே அந்த ஊருக்குள்ளே போனாலாம், அந்த தெருவுக்குள்ளே போனாலாம், வரும்போது நெஞ்சா பித்து பிடிச்ச மாதிரி வந்தா, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. நானும் அந்த இடத்துக்கு போனேன், எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் இப்படி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது என்று சொன்னால் அந்த அச்சத்தை பயத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, எளிதாக போக்க முடியாது. நான்காவதாக தீய பழக்க வழக்கங்கள். அது பீடி சிகரெட் குடிப்பதாக இருக்கலாம், குடிப்பழக்கத்தை வைத்திருப்பதாக இருக்கலாம். இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே என்ன செய்கிறது, உடலை பாதிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பயங்களை எல்லாம் நம்ம ஓரளவுக்கு நினைஞ்சிடலாம், கட்டுப்படுத்தி விடலாம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம், ஒரு பீதி வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாது. இந்த மனதிற்குள் பயம் எப்படி வரும், யாரால் வரும்னா நம்மை விட அதிகாரம் கொண்டவர்கள், நாம் செய்ய இயலாத செய்து காமிப்பவர்கள், அவர்களை பார்க்கும்போது என்ன செய்யும், நமக்குள்ள ஒரு பயம் வரும். இப்போ ஒரு மந்திரவாதி இருக்கிறான், நம்ம பார்க்கும்போதே ஒன்று செஞ்சு காமிக்கும் போது அவன் மேலே நமக்கு என்ன செய்யும், ஒரு பயம் வரும். ஆகா, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா இவன் நமக்கு என்ன செய்யக்கூடாது, எதையாவது ஏவி விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருப்பது உள்ளத்தில் நியாயம்தான். இப்போ அன்புக்குரியவர்களை, விடுதலை பயண புத்தகம் 14வது அதிகாரம் 31வது இறை வார்த்தையில் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பயம் வருகிறது. விடுதலை பயண புத்தகம் 14:31 அன்புக்குரியவர்களை, எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவரது கைவன்மை பெரிதாக இருந்ததினால் ஆண்டவர் மீது அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அச்சம் கொண்டார்கள் என்று சொல்கிறது. அப்போ கடவுள் எகிப்தியர் நாட்டிலிருந்து இந்த இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்ததை பார்த்து, அந்த செங்கடல் பிளந்ததை பார்த்து, அந்த படைகளெல்லாம் செங்கடலுக்குள் மூழ்கியதை பார்த்து, இரவில் மேகத்தூணாக இருந்ததை, நெருப்பு தூணாக இருந்ததை பார்த்து அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, கடவுள் மீது அச்சம் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இயற்கையாகவே நமக்கு கடவுள் மேலே ஒரு பயம் என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. இரண்டாவதாக கடவுளுடைய அடியார்கள் மீது ஒரு பயம் இருப்பது உண்மைதான். 1 சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம் 18வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். சாமுவேல் ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். எதற்காக மன்றாடுகிறார்? இஸ்ரேல் மக்கள், எங்களுக்கு அரசன் தான் வேண்டும், மன்னன் தான் வேண்டும்,
நாங்கள் மன்னனால் தான் வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, சாமுவேலிடம் கேட்கிறார்கள். அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு சாமுவேல் என்ன செய்கிறாரு, இப்போ உங்களுக்காக நான் கடவுளிடம் மன்றாட போகிறேன், கடவுள் தான் உங்களுக்கு மன்னாதி மன்னர், உங்களை வழிநடத்தக்கூடியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, மன்னகத்தில் ஒரு மனிதரை நீங்கள் அரசராக கேட்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு நான் மன்றாடி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு விவிலியம் சொல்கிறது. வாசியுங்கள். சாமுவேல் ஆண்டவரிடம் மன்றாட 1 சாமுவேல் 12:18 ஆண்டவர் இடியும் மழையும் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அந்த இடியும் மழையும் அனுப்பியதை பார்த்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுள் மேலேயும் பயம் வருது, சாமுவேல் மீதும் பயம் வருகிறது. அப்படி என்று சொன்னால் நமக்கு செய்ய இயலாததை நம்ம விட அதிகமாக செய்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு உள்ளத்தில் என்ன வருது, பயம் இயற்கையாகவே வந்து விடுகிறது. இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, சீடர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள், அந்த படகு கடலில் போய்கொண்டு இருக்கிறது. அந்த படகுல யார் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை. ஆனால் அந்த படகை சுற்றி அலைகள் என்ன செய்கிறது, கொந்தளித்து வந்து கொண்டு இருக்கிறது. பெருங்காற்று சூறாவளியை போல நெஞ்சுக்கிட்டு இருக்குது, அடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, கடல் மீது நடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். இங்கே அவரை பார்த்து அஞ்சினார்கள் அப்படிதான் சொல்லுது. ஆனால் மத்தேயு நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம், அன்புக்குரியவர்களே, அங்கு வரக்கூடியவரை பார்த்து இந்த சீடர்கள் என்ன செய்கிறாங்க, பயந்து போகிறார்கள். மத்தேயு 14வது அதிகாரம் 26வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், ஐயோ பேய் என்று அச்சத்தினால் கலங்குகிறார்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 14:27 சொல்கிறாரு, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் இன்றையுடைய யோவானுடைய நற்செய்தியில் அஞ்சினார்கள் என்று சொல்கிற போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் மத்தேயு நற்செய்தியில் ஒருபடி அதிகமாக போய் துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா இந்த சீடர்கள் எதற்காகலாம் பயப்படுறாங்க அப்படின்னா, ஒன்று கடலில் இருக்கக்கூடிய அலைகள் கொந்தளிக்கக்கூடியதை பார்த்து பயப்படுகிறார்கள். ரெண்டாவது பெரிய புயல் காற்று என்ன செய்கிறது, வீசிக்கொண்டிருப்பதை பார்த்து ஏற்கனவே பயந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக இயேசு கடல் மீது நடந்து வருவதை கண்டு அது பேயாகத்தான் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது, நடந்து வர இயலாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இயேசுவை பார்த்தும் இவர்கள் பயப்படுகிறார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த திருத்தூதர்களைப் போல பயம் வரலாம். இந்த படகு அப்படிங்கிறது இந்த உலகத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு கடல் அலைகளைப் போல துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், நோய் வரலாம், பிணிகள் வரலாம், இல்லை தீயாவினுடைய பயங்கள் வரலாம், இல்லை கடன் பிரச்சனையில் வீழ்ந்து விடுவோமா என்ற எண்ணங்கள் வரலாம், எல்லாம் விவசாயத்திற்கு போட்ட பலன் எதுவுமே கிடைக்காமல் போகலாம். ஆனால் சில நேரத்தில் வேலைக்கு போன இடத்துல நமக்கு ஊதியம் வராமல் கூட இருக்கலாம். இப்படி பயத்திற்கு காரணம் அதிகமாக இருக்கலாம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நாம் படகில் என்ன செய்கிறோம், பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த படகை அலக்களிப்பதற்காக புயலை போன்ற சவால்கள் வரலாம், கடல் அலைகளை போன்ற துன்பங்கள் வரலாம். ஆனால் நாம் அந்த படகுல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால், எனக்குள் இயேசு இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அந்த சீடர்களைப் போல நம்மளும் நிச்சயம் பயத்தில் தான் வாழ்வோம். எனவே தான் அன்புக்குரியவர்களை புனித பொன்வாய் அருளப்பர் சொல்கிறார், சீடர்களுடைய இந்த பயத்தை ஆண்டவர் முதல் என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். அதற்கு பிறகுதான் என்ன செய்கிறாரு, அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், புயல் அடங்கியது, கடல் ஓய்ந்தது என்று சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் முதல்ல வெளி உள்ள பயத்தை அகற்றுவதை விட்டுவிட்டு நம்முடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்தை கடவுள் என்ன செய்கிறாரு, மாற்றக்கூடிய கடவுளாக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஏன் நமக்கு இந்த பயத்தை கடவுள் கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னா, திருப்பாடல்கள் 48:6 இவ்வாறு கூறுகிறது. திருப்பாடல் 48:6 இவ்வாறு கூறுகிறது, அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது, பேறுகால பெண்களைப் போல அவர்கள் துடித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒருவருக்கு அச்சம் வருகிற போது, பயம் வருகிற போது அவர்கள் எப்படி துடிக்கிறாங்களாம், பேறுகால பெண்களைப் போல அவர்கள் துடிக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய பயம், உடலில் வரக்கூடிய நோயினால் உள்ள பயம் நம்மளை எப்படி துடிக்க வைக்கிறது, மிகுந்த வலிகளை கொடுத்து நம்மை துன்புறுத்த வைக்கிறது.
ஆனால் நாம் பயப்பட வேண்டாம். நம்மோடு யார் இருக்கிறார்? கடவுள் இருக்கிறார். நாம் பயணிக்கக்கூடிய இந்த படகுல கடவுள் என்ன செய்கிறாரு? நம்மோடு உடன் இருக்கிறார். அந்த கடவுளை நாம் கண்டுகொள்கிறோமா? அந்த கடவுளுடைய அந்த பிரசனத்தை நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களை, கடவுள் என்ன செய்வார்? நம்மோடு தான் இருக்கிறார். நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள் சொல்கிறாரு, நான் தான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் தான் என்ற அடையாளம் விவிலியத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நான் தான் என்ற அடையாளத்தை புனித தாமஸ் அக்வீனாஸ் என்ன சொல்றாரு? இது கடவுளுடைய தெய்வீக ஒரு அடையாளம். இந்த தெய்வீக அடையாளத்தினால் கடவுள் நமக்கு ஆறுதலை மட்டுமல்ல, நோய்களிலிருந்து, மன பயத்திலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறார் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் அப்படிங்கிற படகுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணித்து கொண்டு இருக்கிறார். சிறப்பாக உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு உறுதுணையாக இருக்கிறார். நாம் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். அச்சங்கள், பயம் இவையெல்லாம் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒன்றுதான். இதை பார்த்து பயந்து விடாமல், அச்சப்படாமல் நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து என் படகுல இருக்கிறாரு. அந்த படகுல இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எந்த புயல் வந்தாலும் சரி, எத்துணை அலைகள் வந்தாலும் சரி, என்னை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்பிக்கை கொண்டு வாழ நாம் கடவுளிடம் அருள் கேட்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிட என் நிறைவா உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை